எடுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உணவுல கையை வைக்க போனவங்க உடனே கையை மடக்கிடுறாங்க. பக்கத்தில் இருந்த காலித் இப்னு வலீத் அந்த விருந்துல கலந்து கொள்கிறார். அவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இது ஹராமா? கையை எடுத்துட்டீங்களே, உடும்பு கொண்டாந்து வச்சிருக்காங்களே, அதை நம்ம சாப்பிட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், இது டக்குனு கையை எடுத்துட்டீங்களே அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹராம்லாம் இல்ல, எனக்கு பிடிக்கல, அப்படிதான் சொல்ல முடியும். உடனே அந்த தட்டையும் சேர்த்து இழுத்து வச்சு இவர் சாப்பிட்டாரு. அப்படியான்னு சொல்லி ஒரே இருப்பா எடுத்து காலித் இப்னு வலீத் என்ன செய்யறாரு, அவர் பங்கை சாப்பிடுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கை சேர்த்து சாப்பிட்டாரு. என்ன விளங்குது, அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கலன்னு ஒதுக்கிடலாம், ஹராமாக்க முடியாது. உடம்புக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிடிக்காது, ஹராம் ஆயிருமா? அவன் ஆக்கணும், அவன் ஹராம் ஹராமாவும். ரசூலுல்லாஹ்வுக்கு மனிதர் என்ற முறையில் ஒருத்தருக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது, ஒருத்தருக்கு மாட்டுக்கறி பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒட்டக கறி பிடிக்காது, ஒருத்தருக்கு பிரியாணி பிடிக்காது, ஒருத்தருக்கு பயங்கரமா ஸ்வீட் அது மாதிரி பதார்த்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க, அது பத்தி பிடிக்காது. பிடிக்கல என்பதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய டேஸ்ட் அவனுடைய நாட்டத்தை பொறுத்து அது மாறுபடும். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு எது பிடிக்காது, உடம்பு பிடிக்காது. அப்ப உடம்பு கையை எடுத்துக்கிட்டாங்க, ஹராம் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காத ஒரு விஷயம் கூட ஹராம் ஆகாது என்று சொன்னால், அது மார்க்கத்தில் சட்டமாகாது என்று சொன்னால், அவங்களுக்கு பிந்தி வந்தவங்களுக்கு எப்படி சட்டத்தை உருவாக்க இயலும், எப்படி ஒரு மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்க இயலும், அந்த அதிகாரத்தை அல்லாஹ் எப்படி கொடுப்பான், அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுக்கலையே. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு முடிவு இருக்கிறார்கள், நல்ல நோக்கத்தில் இருக்கிறார்கள், வகை அடிப்படையில் இருக்கிறானா, எடுத்த முடிவு நல்ல நோக்கத்தை கொண்ட முடிவு. அந்த நல்ல நோக்கத்தை எடுத்த முடிவு எப்படி வரல, அவங்களா தீர்மானிச்சு எடுத்துறாங்க, அவங்களால தீர்மானம் பண்ணி இதுதான் முடிவுன்னு எடுத்துறாங்க. என்ன முடிவு, மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது மக்காவில் உள்ள உயர் குலத்து மக்கள் இருக்காங்கல்ல, உயர் குலம் இஸ்லாத்துல இல்ல, அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க, நாங்க உயர்ந்த குலம் நீங்க தாழ்ந்த குலம் ஒரு குரூப் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த குரூப்ல உள்ளவங்க தான், உயர்ந்த குலம்னு கருதுனாங்களா குறைஷ், குறைஷ்ங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூட. அப்ப அந்த குலத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இவர் சொல்ற செய்தி எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறது, அவங்க தெரியுது, என்ன தெரியுது, அல்ல வணங்குறாங்கிறார் கரெக்ட் தான், கழுதையை வணங்காதங்கிறார் கரெக்ட் தான், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிறார் கரெக்ட் தான், நிர்வாணமா தவாப் செய்யாதங்கிறார் கரெக்ட் தான், தனி அடிக்காதங்கிற நல்லதான் இருக்கிறது, பொய் சொல்லாதுங்கிறாரு, சொந்தக்காரங்களோட சேர்த்து வாழ்ன்னு சொல்றாரு, நீதியா நடந்துக்கப்பான்னு சொல்றாரு, மோசடி செய்யாதுன்னு சொல்றாரு, இதெல்லாம் நல்ல நல்ல விஷயமா தான் இருக்கிறது. ஆனாலும் இவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டா, நம்மள மாதிரி உயர்ந்த ஜாதியையும் பொழைக்க வந்த மட்டமான ஜாதியும் ஒன்னா கொண்டு ஒரு சபையில் உட்கார வச்சு இருந்தாரு, நம்ம கௌரவம் போயிடுது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க. அவங்க உயர் உலகத்துக்காரங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தது காரணம் என்ன, அவங்களுடைய சொற்பொழிவை அவங்களுடைய செய்திகளை பொதுவாக்கினார்கள், சமமா எல்லாத்துக்கும் சொன்னார்கள். உங்க சிறப்பானவர்களுக்கு தனி சபை, மட்டமானவர்களுக்கு தனி சபை, உயர்ந்த கோட்டுக்கு தனி மன்றம், மட்டமானவங்களுக்கு வேற ஒரு மன்றம், இவங்களுக்கு ஒரு தனி வழிபாட்டு தலம், அவங்களுக்கு வேற ஒரு வழிபாட்டு தலம், இவங்களுக்கு உயரமான இடத்துல சீட்டு, அவங்க தரையில கீழே உட்காரக்கூடிய நிலைமை, இப்படி ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தல. ஆனா ஏற்படுத்தவங்க ஆசைப்பட்டாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரம் பேசுறாங்க, என்னது நாங்க ஏத்துக்கிறோம், உன்னை ரசூல் ஏத்துக்கிறோம், ஆனா நாங்க உயர்ந்தவர்கள் நினைச்சோம்ல அது தக்க வைக்கணும், இஸ்லாத்துல வந்த பிறகும் நாங்க உயர்ந்த ஜாதின்னு ஒப்புக்கொள்ளணும், அவங்கள மட்டமும் வச்சுக்கணும், எங்க சபையில் அவங்கள விடக்கூடாது, அப்படி விட்டாலும் எங்களை உயர்ந்த இடத்துல வைக்கணும், அவங்க தாழ்ந்த இடத்துல வைக்கணும், பக்கத்துல உட்கார வைக்கிற வேலை இருக்க கூடாது. இப்படி இருந்தால் எங்களுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிற தயக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் வர்றாரு, மக்காவுல முக்கியமான பெரும்புகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பேசிட்டு இருக்காங்க, அவங்க இப்படி டிமாண்ட் வச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி வர்றாரு, அவர் பேர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். அவர் கண்ணு தெரியாத மாத்திரமல்ல, இவங்க பார்வையில தாழ்ந்த குலத்துக்காரர், இவங்க பார்வையில தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர், தாழ்ந்த குலமாக கருதப்பட்டுச்சுல அந்த மாதிரி குலத்துக்காரர், கண்ணு வேற தெரியாது. அவர் வந்து என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல பிரமுகர்கள்ட்ட, அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரலை கேட்டு, கண்ணு தெரியாத காது நல்லா சார்பா வேலை செய்யும், உன்னை குறைச்சா உன்னை நல்லா கூட்டு கொடுத்துருவான், இந்த சவுண்டை வச்சுக்கிட்டே கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு, இங்கதான் ரசூலுல்லாஹ் இருந்துகிட்டு இருக்காங்க, யார்கிட்டயும் பேசுறாங்க நினைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ன்றார், சலாம் சொல்லி போடுறாரு. சலாம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கோவம் வந்துருச்சு. என்ன கோவம், பஞ்சாயத்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, கோரி காதல் பேசிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, இந்த நாங்க இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த நேரம் காலம் தெரியாம அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கத்துல சொல்றாரு அப்படின்னு நினைச்சாங்களா இல்லையா, கோபம் வந்து முகத்தை கடுகடுப்பாக்கிட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. சார் ஒருத்தர் வர்றாரு, மக்காவுல
முக்கியமான பெரும்புகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி டிமாண்ட் வச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி வர்றார். அவர் பேர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவர் கண்ணு தெரியாத மாத்திரமல்ல, இவங்க பார்வையில தாழ்ந்த குலத்துக்காரர். இவங்க பார்வையில தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர், தாழ்ந்த குலமாக கருதப்பட்டுச்சுல அந்த மாதிரி குலத்துக்காரர், கண்ணு வேற தெரியாது. அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல பிரமுகர்கள்ட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரலை கேட்டு, கண்ணு தெரியாத காது நல்லா சார்பா வேலை செய்யும், உன்னை குறைச்சா நல்லா கூட்டு கொடுத்துருவான். இந்த சவுண்டை வச்சுக்கிட்டே கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு, இங்கதான் ரசூலுல்லாஹ் இருந்துகிட்டு இருக்காங்க, யார்கிட்டயும் பேசுறாங்க நினைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ன்றார். சலாம் சொல்லிடுறாரு. சலாம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கோவம் வந்துருச்சு. என்ன கோவம்? பஞ்சாயத்து இதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. கோரிக்கை ஆதரவு பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இந்த நாங்க இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், இந்த நேரங்காலம் தெரியாம அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கத்துல சொல்றாரு அப்படின்னு நினைச்சாங்களா இல்லையா? கோபம் வந்து முகத்தை கடுகடுப்பாக்கிட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. சலாத்து கூட பதில் சொல்லல, அலட்சியப்படுத்திட்டாங்க. உடனே அவன் பாக்குறான், எதுக்கு படுத்தினாங்க? அவர் வந்து விரட்டுறதுக்கா, ஈடுபடுத்துறதுக்கா? இல்ல, நாளைக்கு திருத்திக்கலாமே. அவங்க என்ன நினைக்கிறாங்க? முதல்ல வந்துட்டாங்க என்று சொன்னா சரி உயரம் தனியா கூட வச்சுக்கிறோம், சொல்லி சொல்லி திருத்தி சமமாக்கிடுவோம். இப்படி ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் கோபம் வருது. அவர் சொந்த பாய் அவர் மேல அப்படிலாம் இல்ல, வேற ஒரு சுயநலத்துக்காக வேண்டியா அப்படியும் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்கன்னா, சரி இவங்க தனி ஒரு சபையை கேட்கறாங்க, தனி சபையை கொடுத்துட்டு போயிருவோம், சொல்லி சொல்லி திருத்தி எல்லாம் ஒண்ணாக்கிடுவோம் இப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த அறுப்போடு கெடுத்து விட மாதிரி ஆயிட்டாருன்னு கோபப்படுறாங்க. கோபப்பட்ட உடனே அவன் கோபப்படுறான். அல்ல இதை முடிவு செய்ய நீ யாரு? எல்லாம் என்னுடைய அடியார்கள், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்னிடத்தில் கிடையாது. அவன் வந்து உங்க உலகத்தில் வேணா உயர்ந்த குலமா இருக்கலாம், உன் குலமா இருக்கலாம், எனக்கு எல்லாம் ஒண்ணுதானையா, நீ எப்படி இப்படி ஒரு டிசைட் பண்ற? சூரத் அபஸவத்தவல்லாங்கிற சூரா நல்லா இறக்குறான். உடனே அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல் ஆமா, ஒரு குருடர் வந்ததற்காக இந்த முகமது கடுகெடுத்து விட்டார், அலட்சியம் செய்து விட்டார். நீந்து கூட சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. அவருங்கிறான் மூணாவது ஆள்கிட்ட பேசுற மாதிரி, நீ கடுகெடுத்தான்னு சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் வஹீ வருது, எப்படி அந்த இடத்துல சொல்லணும்? நீ கடுகெடுத்தா ஒழுங்கா நடக்கிற நீ அப்படின்னு சொல்லாம நேரடியா பேசவே விருப்பம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அந்த படுக்கையாக சொல்றான். இப்படி சொல்றான், அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் கடுகெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரிசையா அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஜாக்க இஸா வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்து உன்னை நோக்கி ஓடோடி ஒருத்தர் வருகிறார், அந்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துறியா? அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், ஆல்ரெடி ஏற்றிருக்கிறார், அல்லாஹ்வுடைய பயத்தோடு உன்னை நோக்கி வருகிறார், உன் குரலை கேட்டவனுக்கு சந்தோஷத்துல சலாம் சொல்கிறார். அப்ப உன்னை நோக்கி அல்லாஹ்வை அஞ்சி ஓடி வருகிறார், அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் இஸ்தகனா, யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ, அலட்சியப்படுத்துறதுன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையை மாத்த சொல்றான். அவன் இஸ்லாமே அடிப்படை சமத்துவம் தான். அவன் எஜமான், நம்ம எல்லாம் அடிமை தான். இஸ்லாமிய ஃபண்டமெண்டல், அவன் எஜமான், நம்ம எல்லாரும் அடிமை. அடிமையில என்ன ஒசந்தம் தாழ்ந்தவன், எல்லாம் விளக்காரன். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டரை கை வைக்கிறான் அவன். இதே மாதிரி அவன் ஐடியா பண்ணான். அதுதான் சொல்லி காட்டுறான், அம்மாமன் இஸ்தகனா, யார் அலட்சியமாக உன்னை அலட்சியப்படுத்துகிறாரோ ஃபஅன்தலஹு தஸத்தா, அவனுக்கு வழிய போய் சொல்கிறாய், அவன்கிட்ட போய் வழியிற கொலையிற, உன்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு ஓடி வராத விரட்டுறியா நீ? இதையும் அல்லாஹ் சொல்றான், முடிவு எடுக்கிற அதிகாரம் எனக்குங்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன முடிவு நான் தான் எடுப்பேன், நீ சுத்தமா எடுக்க கூடாது. நான் சொல்வதை எடுத்து சொல்றதா உன் வேலை. இன்னமா அலா ரசூலில் பலாகுல் முபீன், நம்முடைய ரசூல்மார்களுடைய வேலை தெளிவா எடுத்து சொல்வது மாத்திரம்தான். கையில மடியில போட்டு கண்டுபிடிச்சு சொல்றது இல்ல, உண்டாக்கி சொல்றது கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி வழி ஒரு சட்டத்தை உண்டாக்குற அதிகாரம் உங்களுக்கு தரப்படவில்லை. என்ன சொன்னோன்னு அதை சொல்லுங்க, அவ்வளவுதான். பல்லிகுமா உன்சில இலைக்க மின் ரப்பிக், உங்கள் இறைவனிடத்திலிருந்து எது அருளப்பட்டதோ அதை எடுத்து சொல்லு. இதுதான் அல்லாஹ்வுடைய சொன்னதை சொல்லு, அதுக்கு மேல வேற ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படின்னா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களா ஒன்று சொல்லி போறாங்க, பொறுத்துக்க மாட்டேங்கிறான். ஒரு போர்க்களம் நெருக்கடியான கட்டம், போருக்கு எல்லாம் புறப்படுகிறார்கள். புறப்படும்போது என்ன பண்றான், முனாஃபிக்னு ஒரு கூட்டம் இருந்தான். அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனாவுல அவங்க கை ஓங்கின பிறகு நேரடியாக எதிர்க்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்கிருச்சு, நேரடியாக ஆசை அவங்க கையில வந்துச்சு, எதிர்க்க முடியாது. ஆனா அந்த உள்ளுக்குள்ள பகமை இருக்கிறது. இதுக்காக நடிச்சாங்க. என்ன நடிச்சாங்க, நாங்களும் இதுல உள்ள ஆள் தான், தொழுவா வருவாங்க, நோன்பு வைக்கிற மாதிரிலாம் கணிக்குவாங்க.